छोटियां लग गई पैसा भी छोटे माफ हो गए खाती छोटी माफ हो गई किधर जाना வணக்கம். விவசாய போராட்டத்தின் 5வது நாள். எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் விவசாயிகளை அவமானப்படுத்தி வருகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். கண்ணீர் குண்டுகளை வீசினார்கள், ரப்பர் குண்டுகளை வைத்து தாக்கினார்கள், ட்ரோனை வைத்து அவர்கள் மீது கண்ணீர் குண்டுகளை வீசினார்கள், ஏவினார்கள். வரக்கூடிய பாதைகளில் ஆணிகளை விரித்தார்கள், சிமெண்ட் பேரிகேட்ஸ்களை போட்டு பார்த்தார்கள், போலீஸை வைத்து ராணுவத்தை வைத்து மிரட்ட பார்த்தார்கள். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்று தெரிந்ததற்கு பின் இன்னைக்கு அவர்களை அவமானப்படுத்த பார்த்து விட்டார்கள், அவதூறுபடுத்த பார்த்து விட்டார்கள். எந்த அமைதி போராட்டத்தை நீங்க பார்த்து வந்தீர்களோ அந்த அமைதி போராட்டத்தை எந்த அளவில் சீர்குலைக்க முடியும், எப்படியெல்லாம் அவர்களை அவமானப்படுத்த முடியும் என்கிற அனைத்து வேலையுமே மோடி அரசு, பிஜேபி அரசு பார்த்து வருகிறது. எப்படி என்று நீங்க பாருங்கள். என்னுடைய முதல் வீடியோவை நீங்க நிச்சயமாக பார்க்க வேண்டும். கட்டர் அரசாங்கம் எப்படி பணத்திற்கு ஆசைப்பட்டு கூலி வேலை பார்க்கக்கூடிய இந்த கூலி ரவுடிகளை ஏவி விட்டு போலீஸ் மீதே கற்களை அடிக்க சொல்லி இருக்கிறது. இந்த வேலையை விவசாயிகள் தான் பார்த்தார்கள் என்று அவர்கள் மீது அவதூறுகளை பரப்ப பார்த்திருக்கிறது இந்த அரசாங்கம். விவசாயிகள் இந்த நபரை கண்டுபிடித்து அந்த நபர் பேசிய வாக்குமூலத்தையே சோசியல் மீடியாவில் போட்டுவிட்டார்கள். கட்டர் அரசாங்கம், ஹரியானாவின் சீஃப் மினிஸ்டர் கட்டர் செய்த இந்த கொச்சையான செயலை கொஞ்சமாக பார்த்து விடுங்கள். இதற்கு பின்பு 2 வீடியோக்கள் இன்னும் இருக்கிறது, அதையும் நீங்க பார்க்க பாருங்கள். हाँ शांति है। मैं तो उधर ही आना था यार, देखता हूँ यूनिट में जाकर ना इसे कैंप में सीआरपी में। अच्छा उनकी गाड़ी में आऊंगा तो तुम करो घर बैठे ड्यूटी, तानू की लोड़ अवतार सिंह जी बहुत वधिया माहौल है, जिहड़ा तुसीं टीचर रचिया हरियाणा पुलिस ने बहुत वधिया चल रहा है। இது மட்டுமல்ல, சோசியல் மீடியா வழியாக இன்னும் 2 வீடியோக்கள் பகிரப்பட்டு வருகிறது. காலிஸ்தானி தீவிரவாதிகள் ஹரியானா போலீஸ் மீது டிராக்டரை ஏற்றி கொல்ல பார்த்தார். இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவை நீங்க பார்த்தீர்கள்னா இந்த முதியோரை பாருங்கள். எந்த அளவில் பஞ்சாபில் இருக்கக்கூடிய மக்கள் பஞ்சாப் விவசாயிகளை எதிர்க்க தொடங்கி விட்டார்கள். தொட்டதற்கெல்லாம் நீங்க போராட்டத்தில் இறங்கி இருக்கிறீர்கள், நீங்க எல்லாம் மனுஷர்களா என்று கேட்கக்கூடிய இந்த வீடியோ. இந்த 2 வீடியோமே அடுத்தடுத்து பாருங்கள். இதற்கு பின்பு இதற்கான உண்மையை உங்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன். பாருங்கள். छोटियां नहीं बात आगे बजा तुलिया छोटियां लग गई पैसा भी छोटे माफ हो गए खाती छोटी माफ हो गई किधर जाना
ரினிதி சாட்டர்ஜி பாண்டே சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பிஜேபியின் ஐடி விங்கிற்காக வேலை பார்க்கக்கூடிய இந்த பெண்மணி போட்ட இந்த வீடியோவை பாருங்கள். खालिस्तानी आतंकियों ने हरियाणा पुलिस पर ट्रैक्टर चढ़ाकर फिर पता चला के बाद 50 मीटर तक घसीटते ले गए. खालिस्तानी தீவிரவாதிகள் விவசாயிகளை பார்த்து खालिस्तानी தீவிரவாதிகள் செய்த இந்த செயலை பாருங்கள். ஹரியானா போலீஸ் மீது டிராக்டரை ஏற்றி அது மட்டுமல்லாமல் 50 மீட்டர்கள் வரை இழுத்துச் சென்றார்களாம் இந்த நபர்கள். वीडियो में स्पष्ट दिखाया जाता है कि हत्या की साजिश की जा रही है. कोई तथाकथित किसान अगर आपके परिवार के किसी सदस्य के साथ ऐसा करे तो क्या आप उसका साथ देंगे? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஏதோ ஒரு நபரை ஒரு விவசாயி ஒரு காலிஸ்தானி தீவிரவாதி இது போன்று கொல்ல பார்த்தார்கள்னா அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு நீங்க கொடுப்பீர்களா என்று. பிரிட்ஜ் பாரத் பிஆர்ஜே பாரத் என்கிற நபர் இவரும் அதே வீடியோவை போட்டு அதே மாதிரியான ஒரு டைட்டில் எழுதியிருக்கிறார். खालिस्तानी आतंकियों ने हरियाणा पुलिस पर ट्रैक्टर चढ़ाया फिर पता चलने के बाद 50 மீட்டர் तक घसीटा. இதையும் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்போ இந்த வீடியோவை அலசி ஆராயும் போது இதற்கான உண்மை தெரிய வந்தது. என்டிடிவியில் இதற்கான விளக்கத்தை எங்களால் பார்க்க முடிந்தது. அதாவது 22 ஆகஸ்ட் 2023ஆம் ஆண்டு இந்த வீடியோ வெளியானது. இந்த வீடியோவில் நீங்க பார்த்தீர்கள்னா பஞ்சாப் ஹரியானாவில் வந்த அந்த வெள்ளத்திற்கு எதிராக நஷ்டேட் காம்பன்சேஷனுக்காக இந்த போராட்டம் அன்னைக்கு நடந்திருக்கிறது. வேகமாக வந்த டிராக்டருக்கு கீழே ஒரு விவசாயி ஒரு போராளி அங்கே இறந்திருக்கிறார். அருகே நின்று கொண்டிருந்த இந்த போலீசார் மீது அவரும் ஒரு துளி அளவில் தப்பித்துக் கொண்டார். இந்த விஷயத்தை சங்னூர் போலீஸ் அவர்களும் இதற்கான விளக்கத்தை போட்டிருக்கிறார்கள். Unfortunate death of protester today at Longonwal. It is clarified that as per witness and the video, a deceased with overrun a rushly driven tractor trolley. The protesters, which is also severely injured a police inspector who narrowly escaped from the getting crushed, are condolence. அப்போ இது இந்த விவசாய போராட்டத்திற்கான இந்த வீடியோவும் கிடையாது. போன வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த ஒரு போராட்டத்தின் போது நடந்த இந்த சம்பவம். இதில் போலீஸ் மீது எந்த விதமான தாக்குதலும் நடக்கவில்லை. அங்க வேகமாக வந்த ஒரு டிராக்டருக்கு கீழே வந்து ஒரு நபர் இறந்திருக்கிறார். இன்னொரு போலீஸ் காயங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது, தப்பித்து விட்டார். ஆனால் வேணும்னு யாருமே இந்த வேலையை செய்யவில்லை. சரி, இன்னொரு வீடியோவும் இவர்கள் பரப்பி ஒரு பழைய வீடியோவை பரப்பி இந்த நாட்டு விவசாயிகளுடைய போராட்டத்தை எப்படி சீர்குலைக்க பார்க்கிறார்கள் நீங்க பார்க்க வேண்டும். दीपक शर्मा किसान आंदोलन से परेशान पंजाब की महिला का गुस्सा चरम पर है. விவசாய போராட்டத்தை பார்த்து கோபமடைந்த இந்த பெண்ணுடைய கோபத்தை நீங்க பாருங்க. बस यही हकीकत है इन आंदोलनों की. माताजी के शब्द को सुने. இந்த முதியோருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இதுதான் இந்த போராட்டத்தின் உண்மை என்று. இது மட்டுமல்ல, இதே போன்று கிட்டத்தட்ட ஒரு 42,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள். 4,200க்கும் மேற்பட்ட நபர்கள் இதை ஷேர் செய்திருக்கிறார்கள். பிரீத்தி காந்தி பிஜேபி ஐடி செல்லின் ஒரு மிக பிரபலமான ஒரு பெண்மணி. இந்த பெண்ணுடைய அக்கவுண்டில் இருந்தும் இதே வீடியோ வைரல் ஆகி இருக்கிறது. Common citizens of Punjab are fed up with the daily protest taking place in the state. ஒரு சாதாரணமான மக்கள் இது போன்ற புரொட்டஸ்ட்களை பார்த்து கோபமடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதை ஆதரிப்பதல்ல. Watch how an absolutely horrid elderly woman is cursing the farmers, saying that the center is giving you everything for free. You are harassing the public, blocking road. வெக்கப்படுங்கள், இந்த நாட்டு அரசாங்கம் உங்களுக்கு அனைத்து விஷயத்தையுமே செய்து வருகிறது, ஆனால் நீங்க ஒவ்வொரு நாளும் இது போன்று ரோட்டை மறித்து வருகிறீர்கள். ரிட்டையர்ட் ஐஏஎஸ் சூரிய பிரதாப் சிங் இவரும் பிஜேபியின் ஐடி விங்கோடைய ஒரு மிக பிரபலமான நபர். இவரும் அதே போன்ற இந்த வீடியோவை பரப்பி ஒரு ப்ரொபகண்டாவை பரப்பக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். இதற்கான உண்மையை தேடி பார்க்கும்போது இந்த வீடியோ 2022ஆம் ஆண்டு வெளிவந்த வீடியோவாக இருந்தது. இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள்னா ஸ்க்ரால் பஞ்சாப் என்கிற ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கிறது.
हमें यह वीडियो 6 नवंबर 2022 को अपलोड किया गया था। वीडियो में दिख रही महिला इस बात से नाराज थी कि किसानों ने आंदोलन के लिए सड़क जाम कर रखी है, जिसके चलते आने जाने वालों को परेशानी का सामना किया जा रहा है। वीडियो में महिला को कहते सुना जा सकता है कि क्या तुम्हें सरकार किसी ने कहीं जाने से मना किया है? सरकार ने सब कुछ दे दिया है, हमारा क्या कसूर है? இந்த வீடியோ நவம்பர் 6 2022 ஆண்டு வெளிவந்தது. அப்போ நடந்த ஒரு போராட்டத்தின் போது இந்த பெண்மணி அங்க சென்று அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்த்து பேசியிருக்கிறார். உங்களுக்கு அரசாங்கம் என்னதான் செய்யவில்லை, எதற்காக இந்த ரோட்டை மறிக்கிறீர்கள்? அதாவது இந்த வீடியோவும் புதிய வீடியோ கிடையாது, இதுவும் ஒரு பழைய வீடியோ தான். நீங்க பார்த்த இந்த 3 வீடியோவையும் பாருங்கள். எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு புரோபகண்டா வழியாக பழைய வீடியோ எல்லாம் தூக்கி வந்து இப்ப நடந்தபடி உங்களுக்கு முன் எடுத்து வைத்து வருகிறது. பிஜேபியின் ஐடி செல்லாக இருக்கட்டும், அல்ல பிஜேபியின் பக்தர்களாக இருக்கட்டும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களாக இருக்கட்டும், இது போன்ற அராஜக செயலை செய்து இது போன்ற தவறான வீடியோக்களை அனுப்பிவிட்டு இதை ஆம்பிளிஃபை செய்வதற்காக கோதி மீடியாவை கையுக்குள் போட்டு இந்த நாட்டு அப்பாவி விவசாயிகளை எந்த அளவில் நசுக்க பார்க்கிறார்கள் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.